வணக்கம் நண்பா. நம்மளோட ஒர்க் இன்னைக்கு எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா முத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கிற இபி நகரில் தான் நம்ம சைட் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம இன்னைக்கு புது பில்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் ரூஃப் பைப் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து வைக்க வந்திருக்கோம். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி புது வீடு ஒன்று கட்டுறோம், ஸோ அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் வந்து பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போய் ஒரு வாட்டி சைட் விசிட் பண்ணிட்டு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துருந்தோம். ஸோ கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டிருந்தோம், உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபேன் மாட்டுற மாதிரி ஃபேன் பாக்ஸ் இல்லை லைட்டு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஒரு ரூமுக்கு இதெல்லாம் வந்துடும், அதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் சில விஷயங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இந்த சைட்டுக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3/4 இன்ச் பைப், 2mm பைப் வந்து 5 பைப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 1 இன்ச்சில் 30 பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். 7 ஃபேன் பாக்ஸ், 16 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏசி லைனுக்கு தனியாக பைப் லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் லைனுக்கு தனியாக பைப் லைன் போட போகிறோம். அதுக்கப்புறம் சிசிடிவி கேமராக்கு தனியாக பைப்லைன் வந்து எல்லாமே ரூஃப்லேயே வந்து போட போகிறோம். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு போர்ட்டிக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு பாத்ரூமு, ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும். 16க்கு 10 பெட்ரூம் ஒன்று, அதுக்கப்புறம் 10க்கு 10 பெட்ரூம் ஒன்று, அதுக்கப்புறம் 22க்கு 16 ஒரு ஹால், அப்புறம் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 10 ஒரு கிச்சன் ரூம். ரூஃப் பைப் வைக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 மணிக்கே வந்துடும். ஏன்னா அப்போ 9 மணிக்கு 10 மணிக்கெலாம் வந்தால் ரூஃப் பைப் அவ்வளோ சீக்கிரம் வச்சிட முடியாது. ஏன்னா வெயில் அடிச்சது அப்படின்னா கம்பியில் சூடாக இருக்கும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூஃப் பைப் வைக்க ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம சீக்கிரமாக 6 மணிக்கே வந்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ரூஃப் பைப்பு ஒரு 2 o'clock வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். வேலை செஞ்ச சலுப்பும் தெரியாது, அலுப்பும் தெரியாது. ஸோ காலையில் நேரமாக எப்பவுமே வேலை பார்த்துட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த ரூஃப் பைப் வைக்கிறப்ப மட்டும் வேறமாக பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சலுப்பு தெரியாமல் இருக்கும், டயர்டும். ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஆயிர மாட்டோம், வேலையை சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் பாக்ஸுக்கு எல்லாமே லைன்லாம் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்குண்டானதை எல்லாமே கட்ட போகிறோம். ஸோ வெயில் அடிக்கணும்னு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சிருச்சு. ஸோ ஒரு மழையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நனைஞ்சிக்கிட்டே பாதி வேலையை பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா இதை விட்டுட்டா அப்படின்னா நாளைக்கு வேறு காங்கிரீட் போடுற அப்படின்றாங்க. ஸோ அதனாலேயே மழையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாதி வேலையை பார்த்து முடிச்சிட்டோம். மழை கொஞ்சம் தூரலாகவே இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறனால மழையாக வேலையை பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபேன் பாக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து எல்லாமே இந்த ஸ்பாட்லைட் பாக்ஸ்க்கு வந்து லைன் போட போகிறோம். ஸோ லைன் போட்டு எங்கெங்கே கீழே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே லைட் பாயிண்ட் இறக்கணுமோ ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டு போட்டு இறக்க போகிறோம். அதாவது டியூப் லைட்டு, எல்இடி லைட்டு ஏதாச்சும் மாற்றோம். அதுக்கு எல்லாமே கீழே பெண்டு போட்டு 4 மூலைக்கு 4 பக்கம் இறக்கி விட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நம்ம எந்த இடத்துக்கு தேவைப்படுன்னு சரியாக கணிக்க முடியாது. திடீர்னு ஒரு பக்கம் வேணும், இன்னொரு பக்கம் வேணும் அப்படின்ட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து ரூஃப்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எங்கெங்கே இறக்க முடியுமோ எல்லா பக்கமே நம்ம பார்த்திங்க அப்படின்னா பைப் லைன் வந்து இறக்கி வச்சிட்டோம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாத பக்கம், அதாவது ஸ்பாட்லைட்டில் ஒரு பக்கம் தான் கனெக்ட் பண்ணிடுறோம், மித்த பக்கம்லாம் தேவையில்லாத பக்கமெல்லாம் டம்மியை போட்டு அடைக்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரி டேப்பு சுற்றி டம்மியை போட்டு அடைக்கிறோம் அப்படின்னா ஏன்னா காங்கிரீட் கலவை வந்து அந்த பாக்ஸ்க்கு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு பிட்டு பைப்பு கட் பண்ணி அதில் டேப்பை சுற்றிட்டு அந்த டேப்போட பேஸ்ட் போட்டு அப்படியே உள்ளே ஒட்டி விட்டோம்னா கலவை எதுவும் போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் வந்து நகராமல் இருக்கிறக்காக அந்த கம்பியில் வந்து பிடிச்சி ஸ்ட்ராங்காக கட்டுறக்காகவும் அது யூஸ் ஆகுது. ஸோ இப்போ எல்லாமே டம்மி எல்லாமே கடைசியாக போட போகிறோம். இப்போ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பாட்லைட் பாக்ஸு கீழே ஒரு அட்டை ஒன்று வச்சுட்டு நீ எல்லாமே கம்பியை கட்ட வேண்டியதாக, அதாவது பைப்பை கட்ட வேண்டியதான். பைப் எல்லாமே கட்டு போட்டு எங்கேயும் நகராத அளவுக்கு காங்கிரீட் நாளைக்கு ஊற்றணும் அப்படின்னா 1 இன்ச்சு கூட அளவு மாறாமல் நகராமல் இருக்கிற அளவு எல்லாத்தையுமே கம்பி கட்டி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாகவே எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம், வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எங்கெங்கே தேவையோ எல்லா பக்கமே இறக்கி விட்ருக்கோம். ஏன்னா நாளைக்கு காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறனால எங்கெங்கே தேவைப்படுதோ டிபி பாக்ஸிலிருந்து கேமரா ஒயரிங்கிலிருந்து அண்டு ஸ்பீக்கர் ஒயர் வரைக்கும் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம் மேலேயே. நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்ட் ஃபாலோவும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.